அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்தியாவின் தலையீடு பல்வேறு மட்டங்களில் இருந்து வந்தது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழர்களுக்கு எதிரான ஒரு உணர்வு செயற்பாடு என்று சொல்லலாம். ஆரம்பத்திலேயே சூழ்ச்சி நிறைந்ததாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு தமிழ் தலைமைகளை இலக்கு வைத்து பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. ஒவ்வொரு நாளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 350 மில்லியன் பெறுமதியான கடல் வளத்தை இந்திய மீனவர்கள் வந்து வெளிப்படையாக இலங்கை கடலில் நுழைந்து சூறையாடுவதை பார்த்து, அதாவது ரணிலும் சஜித்தும் வந்து 13வது திருத்தத்தை மாத்திரம்தான் கதைக்கிறார். அதாவது 13வது திருத்தம், அதுல நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் அமுல்படுத்துவோம். அப்ப இவ்வளவு ஏன் அமுல்படுத்தவில்லை? பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா இல்லையா என்பது கூட இன்னும் சரியாக தெளிவில்லாமல் இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தோற்று விட்டால் அவருடைய நிலைமை பழையபடி செல்லா காசாகி. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் CMR தமிழ் FM ஊடாக சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வருகின்ற 21ஆம் தேதி இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. இந்த தேர்தல் முன்னொருபோதும் இல்லாத போட்டி நிறைந்த ஒரு தேர்தலாக மாறியிருக்கின்றது. காரணம், 39 வேட்பாளர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் பிரதான வேட்பாளர்களாக கருதப்படக்கூடியவர்களுக்குள்ளே கடும் போட்டி இடம்பெறுகின்றது. அதே நேரத்தில் தமிழர்களுடைய வாக்கும் இம்முறை தேர்தலில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. முற்றுமுழுதாக இலங்கை ஜனாதிபதி தேர்தலினுடைய தகவல்களை நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக வெளிநாட்டு தலையீடுகளும் இந்த தேர்தலில் இருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் டாக்டர் முரளி வலிபுரநாதன் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக கூடுதலான பார்வையை கொண்டிருக்கின்றார். அத்தோடு களத்தில் பல விடயங்களையும் அறிந்திருப்பவர், பிரச்சார கூட்டங்கள் பலவற்றையும் பார்த்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் அவரை சந்தித்து அவருடைய பார்வையில் என்னென்ன விடயங்களை அவர் அவதானித்திருக்கின்றார் என்பது குறித்து பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற டாக்டர் முரளி வலிபுரநாதன் அவர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆமாம், இந்த ஜனாதிபதி தேர்தல் முன்னொரு போதும் இல்லாத இலங்கையினுடைய வரலாற்றில் இடம்பெறுகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் குறிப்பாக இந்தியாவினுடைய தலையீடு இப்பொழுது அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. காரணம், இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவர் தன்னுடைய சார்பான ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் இந்தியா கண்ணும் கருத்துமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வை என்ன இந்த விடயத்தில்? ஆமாம், அது இப்பொழுது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் அவர்களுடைய அந்த அதிகாரம், அதிகார ஒரு சூழ்ச்சி நிறைந்ததாக இது மாறிவிட்டது. முன்னைய காலங்களை போல இல்லாமல் இன்றைய உங்களுக்கு தெரியும், நேருவின் காலத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு அணிசேரா நாடு, அதாவது இந்த ஒரு பக்கத்தையும் சேராத ரஷ்யாவையோ அமெரிக்காவையோ அல்லது வேணிய வல்லரசுகளையோ சேராத ஒரு நாடாக அதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயற்பட்டார்கள். அப்ப அந்த காலத்திலே சீனாவின் தாக்குதல், சீன வல்லரசின் பயன்தான் அவர்களுக்கு அந்த அருணாச்சல பிரதேசத்துல இருந்தது. அப்ப அதனால அவர்கள் உலகில இருக்கிற ஏனைய நாடுகளை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. ஆனா அந்த காலத்திலேயே பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இவற்றில வந்து அவர்களின் தலையீடு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கிறோம் 80களில் இந்த இன அழிப்பு, இன கலவரங்கள் ஏற்பட்டதன் பின்பு இந்த பல்வேறு போராளி குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் தலையீடு இலங்கையில் அதிகமாக ஏற்பட துவங்கியது. அதுல ஒரு கட்டத்துல நாங்கள் பார்க்கிறோம், அந்த அதாவது இலங்கையின் வடபகுதியில வந்து இந்த விமானம் மூலம், பாராசூட் மூலமாக உணவுப் பொதிகளை இறக்கி ஜெயவர்தனாவுக்கு ஒரு அடியை கொடுத்தார் இந்திய தலைவர் இந்திரா காந்தி. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், இந்திய அமைதிப்படை என்ற பெயர்ல இலங்கைக்கு வந்தார். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்தியாவின் தலையீடு பல்வேறு மட்டங்களில் இருந்து வந்தது.
ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழர்களுக்கு எதிரான ஒரு உணர்வு செயற்பாடு என்று சொல்லலாம். ஆரம்பத்திலேயே சூழ்ச்சி நிறைந்ததாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு தமிழ் தலைமைகளை இலக்கு வைத்து பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் ஒரு கட்டத்தில், அதாவது புலிகள் அழிந்ததன் பின்பு 2009 இன்று நாங்கள் பார்க்கிறோம், அதுக்கு பிறகு ஏற்பட்ட தொடர்ச்சியான தேர்தல்களில் இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக பிராந்திய மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில நீங்க கவனித்திருப்பீங்க. இப்ப சில மாதங்களுக்கு முன்னர்தான் ஆஸ்திரேலியாவில இருந்து சில உளவு பார்த்ததுன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில இருந்து சில உளவுத்துறையை சேர்ந்த ரோவை சேர்ந்த சிலரை நாடு கடத்தி இருந்தார்கள். அவர்கள் வளமையாக ஒரு சமாதானமான ஒரு அணுகுமுறை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருந்தவரையால் அவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் இந்தியாவின் உளவு பிரிவுகளை சேர்ந்தவர்களை திருப்பி அனுப்பினார்கள். இதே மாதிரி கனடா உட்பட பல நாடுகள் இன்று இந்தியா தங்களுடைய நாடுகளில் புகுந்து ஒட்டு வேலை செய்வதாகவும் பல்வேறு ரகசியங்களை அறிய முயற்சிப்பதாகவும், அது கடந்த காலத்துல சீனாவுக்கு இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனா இப்பொழுது இந்தியாவும் அது போன்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. சரி, இந்த நிலையில் ஒட்டுக்குழுக்கள் என்று நீங்கள் கூறுகின்ற பொழுது இலங்கையில் பல்வேறு ஒட்டுக்குழுக்கள் ஏற்கனவே தமிழர் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய பிரதான வேட்பாளர்களால் அல்லது இந்தியாவினால் எவ்வாறு இந்த ஒட்டுக்குழுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன, இதனை நீங்கள் எவ்வாறு அறிந்திருக்கிறீர்கள்? இதுல 2-3 மெக்கானிசம் இந்தியா பயன்படுத்துறோம். ஒன்று சொன்னால், இந்தியாவின் கட்டுப்பாட்டுல 2 தலைவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள தலைவர்கள். ஒன்று ரணில் விக்ரமசிங்க, அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மோடியோட ஒப்பந்தம் செய்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை அமைக்கிறதுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கி இருக்கிறார். அதை விட அவர் இந்த அதானியின் கேள்வி கோராத காற்றாலை திட்டம், அப்ப அதை இந்த இலங்கையில ஒரு துரோக செய்யலாம். அதாவது எந்தவித கேள்வி கோரலும் இல்லாமல் இலங்கைக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த காற்றாலை திட்டம் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக இலங்கையில கருதப்படுவதால அது ஒரு துரோக செயல். அதை விட நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 350 மில்லியன் பெறுமதியான கடல் வளத்தை இந்திய மீனவர்கள் வெளிப்படையாக இலங்கை கடலில் நுழைந்து சூறையாடுவதை பார்க்கிறோம். அதை தடுப்பதற்கு இந்தியா எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சும்மா பார்த்து கொண்டு இருக்கு. இதுகள் தொடர்ச்சியாக இலங்கையை சூறையாடுவதற்கு இந்தியாவின் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக, படிமுறைகளாக நாங்கள் அதை கருதலாம். அப்ப அதுல தான் அவர்கள் இப்ப ரணிலை மாத்திரமல்ல சஜித்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பது அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக தெரிகிறது. அவரை இந்த இந்திய திட்டங்களுக்கு எதிராக எந்தவித கருத்தையும் தெரிவிக்காத அதே வேளையில் இந்தியா மோடியின் உதாரணமாக காட்டி இலங்கையிலும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதாக தெரிவித்து வருகிறார். அதை விட நாங்கள் பார்க்கிறோம், இந்த 2 பேரும் இந்திய தூதுவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல போய் தமிழ் பிரதிநிதிகளுக்கு சொல்லி இருந்தார். அதாவது 13வது திருத்தம் தமிழர்களுக்காக இந்தியாவினால் கொண்டுவரப்பட்டது, அது தான் தமிழர்களுக்கு கிடைக்கும், அதை விட அதிகமாக எதுவும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று அவர் கடந்த காலத்துல உபதேசம் செய்திருந்தேன். அதே நிலை. ஆனால் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பித்த பொழுது அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் இந்தியாவுக்கு சென்றிருந்தார், பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். ஆகவே அந்த சந்திப்பு என்பது அவர்களுக்கு ஏற்றது போன்று அமையவில்லையா? இல்ல, இந்தியா எப்பவும் இப்படித்தான். என்னன்னு சொன்னால் அனைத்து தரப்புகளையும் சந்திப்பார்கள். அது ராஜதந்திரத்தில ஒரு பகுதி. அதாவது கடந்த காலத்திலேயே நாங்கள் பார்க்கலாம், ஆயுத குழுக்களுக்கு உதவிக்கையும் எதிரெதிரான குழுக்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். இதை விட தேர்தல் நிதியை பொறுத்தவரையில அப்ப கடும்போக்கு அனுராகுமாரில அவர் விமால் வீரவன்சவுக்கு நிதி அளித்த அதே நேரம் தமிழர் கட்சிகளுக்கு ஆதரவு நிதியுதவி வழங்கினார்கள். இதை விட தொண்டமான் மலையக கட்சிகளுக்கு கூட நிதியுதவி வழங்கினார்கள். இப்படி எதிரெதிரான பக்கங்களுக்கு உதவி செய்யறது. இப்ப இலங்கையில ஆயுத குழுக்களுக்கு ஆயுதம் வழங்கிய அதே நேரம் இலங்கை இராணுவத்துக்கும்
ஆயுத பயிற்சியை வழங்கினார்கள், ஆயுதங்களை வழங்கினார்கள். அப்ப இப்படியாக இந்தியா வந்து ரெண்டு பக்கத்தையும் வளைக்கிறது அவர்களுடைய பலமையான ராஜதந்திரம். அதுல ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ப அதுல வந்து அவர்கள் செய்கிறது என்னன்னு சொன்னா, அனைத்து தரப்புகளையும் கூப்பிட்டு கதைச்சு அவர்களை தங்களுடைய பக்கம் யாரை அமர்த்தலாம் என்று பார்ப்பார். அப்ப அனுரகுமார திசாநாயக்க வந்து வெளிப்படையாக என்று சொல்லி இருக்கிறார். அதாவது தான் வந்து இந்த காற்றாலை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதை விட இந்தியாவுடன் தான் உடனடியாக பதவியேற்றவுடன் இந்த மீன்பிடி பிரச்சனைக்கு, அதாவது மீனவர்களிடமிருந்து வளங்களை சூறையாடுவதை பற்றி தான் நேரடியாக உறுதியாக பேசுவேன் என்று முன்வைத்திருக்கிறார். ஏன் இந்த சஜித் சொல்ல முடியாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. சஜித் உண்மையில் தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய போறேன் அது இது சொன்னால் அவர் அதை முன்வைத்திருக்கும். எடுக்காதது வந்து அவருடைய நடவடிக்கைகளில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. மற்றது இவர்கள் ரெண்டு பேரும், அதாவது ரணிலும் சஜித்தும் வந்து 13வது திருத்தத்தை மாத்திரம்தான் கதைக்கிறார்கள். அதாவது 13வது திருத்தம், அதுல நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் அமுல்படுத்துவோம். அப்ப இவ்வளவு ஏன் அமுல்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி, முக்கியமாக ரணில் ஏன் அமுல்படுத்தவில்லை என்ற கேள்வி அடுகிறது. ஆமா, உங்களுடைய அவதானிப்பில் இப்பொழுது இந்த கருத்து கணிப்புகள் பல வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு அமோக ஆதரவை பெற்ற கட்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழலில் தமிழ் மக்களுடைய வாக்கு இந்த தேர்தலில் மிக முக்கியமானதாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் கடந்த கால தேர்தல்களில் 2 தேர்தல்களில் தமிழ் மக்களுடைய வாக்கு பலம் என்பது எவ்வளவு ஒரு வித்தியாசத்தில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையை உயர்த்தி இருந்தது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. அது சந்திரிகா அம்மையார் பதவியேற்ற ஒரு காலப்பகுதி. அதே போன்று ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் சிறிசேனா அவர்கள் பதவியேற்ற பொழுது அவருடைய வாக்கு எண்ணிக்கை 52% உயர்வதற்கு தமிழ் மக்களுடைய வாக்கு அளிக்கப்பட்டிருந்தது ஒரு காரணமாக இருந்தது. இந்த ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது இம்முறை தமிழர்களுடைய வாக்கு என்பது எந்த அளவு முக்கியமானதாக இருக்கிறது? அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது என்ன பாயிண்ட் சொன்னா, அதாவது இந்த முறை வந்து அப்படியான ஒரு அறுதி பெரும்பான்மை, அதாவது 50% மேல முதல் சுற்றில் எடுத்தா தான் அவர் முழுமையாக வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட போவதில்லை என்பதை அனைத்து கருத்து கணிப்புகளும் காட்டுகின்றன. ஆனா ஒவ்வொருத்தர் செய்யற கருத்து கணிப்பு அதுல சில கள்ள நோக்கம் இருந்தால் அதுகள் வந்து ஒவ்வொருத்தர் வெல்றது அந்த மாதிரி காட்டும். ஆனா பொதுவாக நான் இங்கே தென்பகுதியில தான் இப்ப என்னோட வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம இங்கே இருக்கிற பல தரப்பட்ட மக்களோடையும் நான் நேரடியாக கலந்துரையாடிய பொழுது சிங்கள மக்களின் அடிப்படை என்னவென்று சொன்னால், 75 காலம் சுதந்திரம் அடைந்து, அதாவது இந்த அரசியல்வாதிகள் எங்களை ஆட்சி செய்து எங்களை கீழ்நிலைக்கு கொண்டு வந்தார்கள் பொருளாதாரத்தில். அதாவது எந்தவித முன்னேற்றமும் இவர்களால் ஏற்படவில்லை. இவர்கள் ஊழல் நிறைந்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக அனுப்பி புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து புதிய தலைவரை கொண்டு வரும். அதுதான் 2 வருஷத்துக்கு முதலும் இருந்த நிலைமை. ஆனா பிறகு அவர்கள் அதை சமாளித்து ரணில் வந்தார். ஆனா இன்று வந்து அந்த அதே உணர்வுகள் தான் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கு. பெரும்பான்மையான சிங்கள மக்கள் வந்து அந்த மாற்றத்துக்கான வாக்கு, அது அனுராகுமார திசாநாயகவுக்கான ஆதரவான வாக்கு அல்ல. அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்றத்தை, அதாவது இந்த கள்ளக்கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த வாக்குகள் விழப்போம். அப்ப அந்த வாக்குகள் வந்து இந்த சிங்கள தென்பகுதியில வந்து அதிகமாக ஒரு அலையாக வீசுகிறது. ஆனால் இந்த வாக்குகள் இப்ப 4 தரப்புகள் முக்கியமாக இந்த களத்தில் நிற்குது. ஒன்று வந்து சிங்கள பகுதிகளில் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து அனுரகுமார திசாநாயக்க, மற்றது ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அதை விட மொட்டு கட்சியின் நாமல் கூட நிற்கிறார். அவருக்கு நான் நிற்கவில்லை இந்த முறை பெரிதாக வாக்குகள் விழும் என்று. ஆனால் அவர்கள் 4 பேரும் ஓரளவு கணிசமான வாக்குகளை எடுக்கும் நிலையில் இருக்கிறார். இதை விட ஆனால் சில வேளைகளில் அவர் ரணிலோடு இணைவார் என்ற தகவல்கள் வெளிவருகின்றன. இது சாத்தியமாகக்கூடிய ஒன்றாக இருக்குமா, அல்லது தொடர்ந்து மொட்டு கட்சி பொதுஜன பெரமுன தன்னுடைய ஆதரவு நிலையை பெருக்குவதற்கான ஒரு அடித்தளத்தை இடுவதற்கான முயற்சியாக பார்க்கலாமா? ரணிலோடு நீங்க சொல்ற பாயிண்ட் தான் சரி. அதாவது வந்து இந்த முறை போட்டியிடாமல் விட்டால் மொட்டு கட்சியை முழுதாக அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும்.
அதுக்காண்டிதான் அவர் போட்டியிட்டது ஒழிய அவைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் தங்களுக்கு இந்த முறை வெற்றி வராது. ஆனா ஒரு பேஸ் ஒன்றை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த முறை அவர் போட்டியிட்டார். அதை அவர் வெற்றிகரமா செய்யறாரு நினைக்கிறேன். அதாவது தங்களுக்குரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதை தொடர்ச்சியாக பிரச்சாரப்படுத்தி எதிர்காலத்திலே ஒரு காலத்துல தான் ஜனாதிபதியாக பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அவர் செயற்படுகிறார். இந்த இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மீண்டும். அது நான் நிற்கவில்லை. இந்த முறை ரணில் தோத்தால் என்ன நடக்கும் என்பது ஒரு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கும். என்னென்று சொன்னால் அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா இல்லையா என்பது கூட இன்னும் சரியாக தெளிவில்லாமல் இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தோற்று விட்டால் அவருடைய நிலைமை பழையபடி செல்லா காசாகிவிடும். அதுல அவர்கள் பெரிதாக ஒன்றையும் ரணிலுக்கு விட்டு வைக்க மாட்டார். ஏன்னா ரணிலும் இப்ப இந்த முறை தண்ட சொந்த கட்சியில இல்லாமல் இப்படியான கூட்டணிகள், அதாவது அதுலேயும் ஒரு பிளவுனர் என்னன்னு சொன்னால் இப்ப ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் வேறு வேறு. பாராளுமன்ற தேர்தலில் கட்சிகளோட கூட்ட ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த கட்சிகளுக்குரிய வாக்குகள் இவருக்கு வரும். என்னன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒப்பந்தம் செய்தால் தமிழ் பகுதிகளில் அவர்கள் அந்த பிரதிநிதிகளுக்கு ஓட் போடுவார். ஆனால் ரணிலுக்கு ஓட் போட சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னால் ஆக்கள் போடுவின் மண்டி இல்லை. அதுதான் அந்த வித்தியாசம். அதாவது ஜனாதிபதி தேர்தல் அண்டு வேறைக்குள்ள ஜனாதிபதி எப்படிப்பட்டவர், அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது, இவர் தமிழர்களுக்கு ஏதாவது செய்வார்களா, அதே மாதிரிதான் சிங்களர்கள் தங்களுக்கு ஏதாவது செய்வார்களா என்ற ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அங்க அதிகமா இருக்கும். அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு சொல்லி இலகுவாக மக்களை மாற்ற முடியும். ஆகவே இப்பொழுது காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கின்ற முடிவு சஜித்துக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒப்பான ஒன்றாக இருக்கிறதா? அது நகைச்சுவையாக மாறிவிட்டது. அதாவது சுமந்திரன் நாங்கள் பெரும்பான்மையான தமிழ் அரசு கட்சியின் உறுப்பினர்கள் சஜித்துக்கு ஆதரவளிக்க சொல்றதுன்னு சொல்லினேன். அதே நேரம் மாவை ஒன்றை சொல்றாரு, இனி யார் சிவஞானம் ஒன்றை சொல்லுகிறார், சிவஞானம் ஸ்ரீதரன். அப்ப இப்படியாக அவர்களுடைய கட்சியின் அந்த ஒற்றுமையின்மையை வெளிப்படுத்தியதாகத்தான் தெரிகிறதே ஒழிய சஜித்துக்கு ஆதரவாக அது ஒரு பெரிய அலையாக வரும் என்று நான் தனிப்பட்ட ரீதியாக கருத மாட்டேன். ஆனால் பல இடங்கள்ல இந்த தாக்கம் கொஞ்சம் இருக்கும். அப்படியும் வடபகுதியில சில இடங்கள் அவர்களுடைய தமிழரசு கட்சியின் கோட்டையாக இருக்கிற இடங்கள்ல ஓரளவு தாக்கம், அதாவது சஜித்துக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடும். ஆனால் இப்பொழுது தமிழர் தரப்பாக தமிழருடைய ஒற்றுமையை எடுத்தியம்பக்கூடிய வகையில் தமிழர்களுடைய வாக்கினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை உங்களிடம் பெற இருக்கின்றேன். அதற்கு முன்னர் இப்பொழுது சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், அனைத்து தமிழர்களும் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு உறுதிமொழி பல தரப்பாலும் வழங்கப்படுகின்றது. புலம்பெயர் நாடுகளில் கூட பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு தாயக மக்களை வாக்களிக்க செய்ய வேண்டும் என்ற முனைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் தமிழர்களுடைய ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இல்ல, முதலாவதா நாங்க பாக்குறோம் இந்த வறுமை என்றதை எடுத்துக்கொண்டால் இப்ப உண்மையா சிங்கள மக்கள் இவ்வளவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டதுக்கு அவருடைய பொருளாதார வீழ்ச்சி தான் அடிப்படை காரணம். ஆனா உண்மையில நாங்கள் வறுமை எங்கே இருக்குதுன்னு பார்த்தால் அது தமிழர் இருக்கும் பகுதியெல்லாம் கடுமையான வறுமை இருக்கிறது. குறிப்பா வன்னி பகுதி, மற்றது கிழக்கு மாகாணத்தின் தமிழர் வாழும் பகுதிகள், இதை விட மலையகத்தில் தமிழர் வாழும் பகுதி, அதாவது இலங்கையில வறுமையால அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களாக இருக்கிறார். அப்ப உண்மையில இந்த மாற்றத்துக்கான கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியில இருந்தான் வந்திருக்கோம். ஆனா நாங்கள் பார்க்கிறோம் சிங்கள பகுதியில இருந்தான் அந்த மாற்றத்துக்கான கோரிக்கை வருகிறது. என்னன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த இருக்கிற நிலையில இருந்து இப்படி வந்து விட்டோம் என்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனா வறுமையிலே உழன்று கொண்டிருக்கிற தமிழ் மக்கள்ல அந்த உணர்வு பெரிதாக எழவில்லை. அதுக்கு பல்வேறு காரணிகள், அதாவது இந்த தமிழ் அரசியல் தலைவர்களால் ஊட்டப்படுகின்ற பல்வேறு காரணிகள்லாம் காரணம். அதாவது சாப்பாடு இல்லை என்றாலும் தமிழ் என்ற உரிமையை எடுக்கணும் என்ற மாதிரி ஒரு
தோட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனா இது சரியில்லை. இப்ப புலம்பெயர் தமிழர்களுக்கும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். அதாவது வன்னியில நாங்கள் இன்றைய போய் பார்த்தால் பல குடும்பங்கள்ல, அதாவது பாடசாலைக்கு போய் படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் பிள்ளைகள் நாவல் பழம் விற்கிறது, பழம் விற்கிறது போன்ற பல செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. ஆனா புலம்பெயர் மக்களுக்கு இந்த கஷ்டங்கள், அதை மாற்ற வேண்டும், அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான திட்டம் எதுவும் இல்லை. கொரோனா காலத்திலேயும் நாங்கள் இதைத்தான் பார்த்தோம். பல இடங்கள்ல தமிழர் பகுதிகளில் வறுமையால் தற்கொலைகள், அதை விட கடுமையான பல சம்பவங்கள் இடம்பெற்றது. ஆனால் அதை பற்றி இந்த புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு தீர்க்க வேண்டும், எங்களுடைய உரிமைகளை பற்றி நான் காய்ச்சி கொண்டு வந்தா இப்படியே போக போக நான் ஏற்கனவே 2012 நான் தெளிவாக சொல்லி வருகிறேன். அதாவது இந்த வறுமையும் ஏனைய சூழல் காரணிகள் தமிழ் மக்கள் இலங்கையிலிருந்து இன்று வெளியேறுவதற்கு முக்கியமான காரணிகளாக மாறிவிட்டது. அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த போராட்ட குணம் என்பதும் குறைந்து கொள்வதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக மாறிவிடும். மற்றது தொடர்ச்சியா நான் சொல்லுகிறேன். இப்ப இந்த முறை 2031 குடிசன கணக்கெடுப்பு வரைக்கும் தெரியும், தமிழர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து இலங்கையில் உள்ள இஸ்லாமிய தமிழர்களை விடவும் குறைந்து விட்டது என்பது வெளிப்படும். அதாவது இன்றைக்கு தமிழர்கள் பிள்ளைகள் வருவதும் இல்லை, பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடி செல்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒருவருக்கும் போராட்ட குணம் என்பது இல்லை. ஆக அரசியல்வாதிகள்லாம் போராட்ட குணத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இளைஞர்கள் மத்தியில அது திட்டமிட்டு செயற்படுத்தப்படுகிறது. அதாவது பல்வேறு இடங்கள்ல மதுபான கடைகள், கேளிக்கை விடுதிகள் போன்ற பலவிதமான, அதாவது போராட்ட எண்ணம் வராத வகையில் பல்வேறு சம்பவங்கள் அதாவது தமிழர் பகுதியில் இடம்பெற்று வருகின்றன. அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்றம், இதை விட பௌத்த மதத்தை பரப்பும் திட்டங்கள். சரி, இவ்வளவு இருக்கத்தக்கனையாக இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்று நினைப்பவர்கள் தமிழர்களுடைய வாக்குகளை எவ்வாறு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்? குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது மாற்றத்திற்கான ஒரு அணி என்று குறிப்பிடப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் புதியவர்கள் வரப்போகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அவருடைய வெற்றி பாதை என்பது பிரகாசமாக இருக்கின்ற இந்த தருவாயில் அவர்கள் பதவியேற்றால் ஏனைய அரசாங்கங்கள் போன்று மீண்டும் இந்த மாற்றம் என்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் மீண்டும் தமிழர்களுக்கான தீர்வை கிடப்பில் போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமல்ல? இதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இல்ல, உத்தரவாதம் இல்ல. அதாவது இப்ப ஏற்கனவே மற்ற 2 பேரும் 13வது திருத்தம் தான் தருவோம்னு சொல்லி, அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப நீங்க எவ்வளவு அளவும் தமிழீழம் வேணும், சமஷ்டி தீர்வு வேணுமெல்லாம் கதைச்ச நீங்க இப்ப இந்தியா சொல்ற 13வது தீர்வு வந்தா காணுமென்னு சொன்னா அப்ப இந்த அர்த்தம் என்ன? யாரை ஏமாத்து? அவர் சொல்றார் அன்வார் குமாரதிசநாயக்க புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டிருக்கும். அதை நாங்கள் தெளிவாக கதைக்க, அதாவது இந்த அரசியல் அமைப்புல திருப்பி முதல்ல இருந்து எழுதுறதுன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய விருப்பங்கள், அபிலாசைகளை அதுக்கு அதெல்லாம் நீங்க கேட்ட கேள்வி வருது. அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல்ல தமிழ் பொது வேட்பாளர் என்று கதைக்கிற ஒருவருமே பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்டு தமிழர்கள் இயங்க வேண்டும் என்பதை பற்றி கதைக்கிறார்கள். அப்ப அதனாலதான் அவர்களுடைய செயற்பாட்டில் மக்களுக்கு சந்தேகம் வருது. அதாவது இவர் உண்மையிலேயே தமிழர்களின் ஒற்றுமையை விரும்பி இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? எல்லாரும் வாங்கோ, நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரே கட்சி மாதிரி ஒரு செய்த மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதோ ஒரு அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி ஒரே சின்னத்துக்குள்ள எல்லாரும் போட்டியிடுவோம் என்று சொல்லி துவங்கி இருக்கும். அதை விட்டுட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு மட்டும் நாங்கள் கூட்டு சேருவோம், அதுக்கு பிறகு நாங்கள் எங்கட பாட்டில் பிரிஞ்சு நிற்போம் என்றால் அதுக்கு உண்மையான நோக்கம் என்ன? தமிழரின் ஒற்றுமையை உலகத்துக்கு பறைசாற்றுவோம்னு சொல்லினோம். சரி, நீங்க அப்படி சொல்ற நீங்கள் எதுக்காக புல்லடி போட வேண்டாம், விருப்பு வாக்குகளை போடுங்கோ, அதுக்கிடையில டெலோ வாக்கள் சொல்லினும் 2வது வாக்கே ரணிலுக்கு போடும். இதன் அர்த்தம் என்ன? அதாவது இதுல இருந்தான் நேரடியா, அதாவது இந்திய மோரலாலதான் முதல்ல இந்த இது துவங்கப்பட்டது. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்து இந்திய மோரலால தான் துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்க்கிறோம் அவர்கள்
அதை மரமமா சொல்லுகிறார்கள். 2வது வாக்கை நீங்கள் ரணிலுக்கு அழியுங்கள். உங்களுக்கு தமிழ் தேசிய ஒற்றுமையை காட்டுறதுன்னு சொன்னா பிறகு அப்படி ரணிலுக்கு 2வது வாக்கை அளிக்க சொல்ல முடியும்? அதுல இருந்தே சரி, இது அவர்கள் கதைக்கிறதெல்லாம் பொய் பித்தலாட்டம். இப்ப அதனாலதான் நாங்கள் சொல்லுறோம், அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் வாக்குகளை திசை திருப்பி தமிழ் பொது வேட்பாளர் என்ற திசையில கொண்டு போனால் அவர்களுக்கு வெல்றதுக்கு சான்ஸ் வரும். அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி இப்படின்னு சொல்லி சில கட்சிகள் வந்து நேரடியாக இப்ப துண்டு பிரசுரங்களை விநியோக துவங்கி இருக்கிறார். அதாவது நீங்கள் 1வது வாக்கை ரணிலுக்கு போட்டால் 2வது வாக்கை சஜித்துக்கு போடுங்க, அல்லது 1வது வாக்கை சஜித்துக்கு போட்டால் 2வது வாக்கை ரணிலுக்கு போடுங்க. இப்படி கேட்கறது நோக்கம் என்ன? அதாவது இந்தியாவுக்கு எதிரான ஒருவர் ஜனாதிபதியாக வரக்கூடாது என்ற ஒரே ஒரு அடிப்படை நோக்கத்தை வச்சுதான் இந்த திட்டங்கள். அதாவது யாழ் பல்கலைக்கழக சமூகம், யாழ் பல்கலைக்கழக சமூகத்தை பற்றி நான் சொல்றேன். அதாவது 2 வருஷம் 3 வருஷமாக சுரானா என்ற ஒருவர், அவர் வந்து மோடியின் லோயர், மோடியின் தீவிரவாத ஆதரவாளர். அவர் வந்து இங்க இல்ல யாழ்ப்பாணத்துல லோ கான்பரன்ஸ் வைக்கிறதுக்கு எத்தனையோ மில்லியன் ஒவ்வொரு வருஷம் அனுப்புறார். ஏன் அனுப்புறார்? ஒரு விஷயம் இல்லாம சோழியன் குடும்பி சும்மா ஆடுது. யாழ்ப்பாணத்துல இப்படியான செயற்பாடுகளை செய்யும். அப்ப அதுல இருந்தே தெரியுது, அதாவது இந்தியா வந்து பல்வேறு முனைகளிலே சூழ்ச்சிகளை செய்து இலங்கையில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஒருவரை கொண்டுவர வேண்டும். அதன் பின்பு இலங்கை அதை அவர்கள் பல வழிகளில் நேரடியாகவே சொல்லுகிறார்கள். அதாவது எங்களுக்கு இந்தியாவுக்கு ஆதரவான தலைவர் வந்தால் நாங்கள் இங்க வந்து பெரிய பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்வோம், அதை விட ரோட்டு போடுவோம், அதை விட உங்களுக்கு எனர்ஜி சப்ளை எல்லாம் செய்து தருவோம் என்று சொல்லி பல விதமான அஷூரன்ஸை செய்கிறார்கள். ஆனா அவ்வளவிலையும் சூழ்ச்சித்தனம். அதாவது நீங்கள் நேர்மையான ஆகலைன்னா முதலாவது ஏன் இலங்கை கடல்ல இந்த மீனை களவெடுக்கிறீங்க? 350 மில்லியன் ஒவ்வொரு நாளும் களவெடுத்து கொண்டு இலங்கையில உள்ள கஷ்டப்பட்ட மீனவர்களுக்கு என்ன 5 லட்சம் உதவி, 2 லட்சம் உதவி, இது எங்களுக்கு தேவையா? நீ 350 மில்லியனை களவெடுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் டக்குடா போய் 2 மில்லியனுக்கும் 5 மில்லியன் 2 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் சாமான் வண்டி கொடுக்குறீங்களா? அது அர்த்தம் என்ன? ஆமாம், இந்த நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி வாய்ப்பு வருகின்ற பொழுது இந்தியா அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறதா, அல்லது தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியோடு அதனோடு இணைந்து செயற்படுவதற்கான முயற்சிகளை இப்பொழுதே ஆரம்பித்திருக்கிறதா? ஏனென்றால் கூடுதலாக இதனை நாடி பிடித்து அறிகின்ற பொழுது யாருக்கு கூடுதலான வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்பதனை ஏற்கனவே அறிந்திருக்கும். அந்த வகையில் எவ்வாறான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன? இதே நேரத்தில் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் வாக்களிப்பவர்களுடைய வீதம் என்பது எப்படி இருக்கிறது? அது பற்றியும் உங்களுடைய கருத்தை அறிய ஆவலாக இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கில வந்த அதாவது தென்பகுதியில இருக்கிற அதே உசார் தன்மை இல்லை. நான் இப்ப அண்மையில வீட்டை போய் நின்றுட்டு வந்தேன். நான் யாழ்ப்பாணத்துல திக்கம் அந்த ஊரை சேர்ந்தவன். இப்ப நான் அங்க இருக்க பலரோடையும் கதைச்சினான். அவையல் இங்க தென்பகுதியில எவ்வளவு ஆக்கள் முன்னுக்கு உசேரானு ஓட் போடணும்னு கதைக்கிற மாதிரி அங்க பெருசா தெரியல. அது எங்களுக்கு தேர்தல் நடக்க தெரியும். அதாவது டேர்ன் ஓவர் குறைவாகத்தான் இருக்குமென்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அப்ப அது வந்து திரும்பவும் இந்திய சூழ்ச்சிக்கு ஒரு பொருத்தம் இல்லை. அதாவது ஏற்கனவே தமிழர்களின் எண்ணிக்கை குறைவு, அதிலையும் வாக்களிக்க தகுந்தவர்களும் குறைவாக இருக்கும் நிலையில் இந்த டேர்ன் ஓவர், அதாவது மக்கள் வந்து விரும்பி வந்து வாக்களிக்காவிட்டால் அவர்களால் எந்த பெரிய ஒரு சாதனையையும் செய்ய முடியாது. ஆனா இந்த முறை வந்து பல சிதறல்களுக்கும் உள்ளாகும் ஒரு நிலையில் தமிழர்களின் வாக்கு பல தமிழர்கள் இந்த அனைத்து தரப்புகளின் அறிக்கைகளால், அதாவது தமிழ் பொது வேட்பாளர் இதை விட சஜித்துக்கு ஓட் போடுங்க, கொஞ்சம் தமிழ் கட்சிகள் இதை விட அரசாங்கத்தோட இணைந்த நீங்க சொன்ன ஒட்டுண்ணி குழுக்கள் வந்து ரணிலுக்கு போடுங்கன்னு சொல்லி நம்ம அதை விட மொட்டு காட்சி வேற கேட்கறது, இப்படி பல விதமான பிரிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கல தமிழர்களின் வாக்குகள் வந்து சிதறலாம் போலதான் எனக்கு தெரியுது. நான் ஏழுமான வரை தமிழர்கள் வந்து புத்திசாலித்தனமாக வாக்களிக்க வேண்டும் என்று கோரி வருகிறேன். கடந்த காலத்துல தமிழர்கள் வந்து புத்திசாலித்தனமாக தான் வாக்களித்திருக்கிறார்கள். எல்லா தேர்தலையும் தங்களுக்கு குறைஞ்ச டேமேஜ் வரக்கூடிய ஒரு தலைவர், எந்த ஒரு தலைவருமே ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுக்கு உதவி செய்ய போறோம் என்று அவர்கள் வாக்களிக்கவில்லை. தமிழர்கள் வந்து
மிகவும் நுட்பமாக தங்களுக்கு சேதம் குறைவாக வரக்கூடிய தலைவருக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த முறை அதை செய்யறான்னு சொன்னா அவர்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்கிறதா இருக்க வேணும். ஆனா எப்படி வரப்போகுதுன்றது வெகு விரைவில் தெரியும். ஆனா அதே நேரம் சஜித் வந்து சொல்றார் 1000 விகாரைகளை அமைக்க போகிறேன். அது வந்து அவர் வடக்கைத்தான் டார்கெட் பண்றார். தமிழ் பிரதேசங்கள்ல தான் இன்றைக்கு வந்து விகாரைகள் அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏற்கனவே அங்க சிங்கள பகுதியில தென்பகுதியில வந்து மக்கள் சொல்லுகிறார்கள் 500 மீட்டர் தூரத்துக்கு இடைவெளியில ஒரு விகாரையில இருந்து 500 மீட்டர் தூரத்துல தான் மதுபான சாலை அமைக்கலாம். இப்ப ஏற்கனவே இருக்கிற விகாரையால அங்க மதுபான சாலையை போடுறது கஷ்டமாகி விட்டது என்று சொல்லுகிறார். அதே நேரம் கிளிநொச்சியில சொல்லுகிறார்கள் முந்தி ஒரு மதுபான சாலை இருந்தது, இப்ப 11 மதுபான சாலை ஆகிவிட்டது. அதே மாதிரி வடபகுதியில வந்து இன்று மதுபானம் அதிக அளவில் விற்பனையாவதாகவும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அப்ப அதுல இருந்து நாங்கள் பார்க்கலாம் அங்கதான் இந்த புது விகாரைகள் வரப்போது. ஏற்கனவே பல விகாரைகள் உங்களுக்கு தெரியும், பல திருவண்ணாமலை மாவட்டத்தில எல்லாம் முழுமையாக இன்று ஊடுருவி விட்டார்கள். அதாவது இந்த சுடுதண்ணி கிணறு கன்னியா வெந்நீர் உட்பட சுமந்திரன் அது கேஸ் அப்பியவண்ணியும் அது தோல்வியில தான் முடிஞ்சது. அதாவது அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை பௌத்தமயப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் இந்த இயல்ந்த தோல்வியும் வருது. அதாவது இந்த கனடிய தமிழ் காங்கிரஸ், பிரித்தானிய இந்த அமைப்புகள் வந்து அவர்கள் வந்து மகாநாயக்கர்களோட கதைத்தார்கள். ஆனால் முதலாவதாக செய்ய வேண்டியது இந்த தீர்வுகளை விட, அதாவது சிங்கள பௌத்தத்துக்கு வந்து தனி உரிமை கொடுக்கப்படக்கூடாது. ஏற்கனவே சட்டத்துல இருக்குது, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புல இருக்குது, பௌத்தம் தான் இலங்கையின் முதலாவது மதம். இப்ப அந்த நிலையை மாற்றி அனைத்து மதங்களையும் சமனாக கொண்டாந்தாலே இந்த நாட்டுல பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதா இருக்கலாம். அதான் அவர் லீ குவான் யூன்னு சொன்னவர். சிங்கப்பூர்ல வந்து எந்த ஒரு மொழிக்கோ அல்லது மதத்துக்கோ நாங்கள் முன்னுரிமை கொடுக்காதபடியால இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்ப அதே போன்ற ஒரு நிலையை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்காலத்துல திட்டமிட்டோம். ஆமா, தமிழர்கள் வந்து ஒரு நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடியதா இருக்கு. நன்றி டாக்டர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புள்ளி விவர தகவல்களோடு பல விடயங்களை கூறியிருக்கின்றீர்கள். இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. தேர்தல் பிரச்சார பணிகள் இன்றோடு முடிவுக்கு வர இருக்கின்ற நிலையில் நீங்கள் கலந்து கொண்டு அனைத்து தளத்திலும் எவ்வாறான பார்வை இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். சிங்கப்பூரை போன்று இலங்கையை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வரப் போகின்றார்கள் என்பதுதான் இன்றைய கேள்வியாகவும் இருக்கின்றது. அந்த விடயத்தையும் நீங்கள் தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு சிஎம்ஆர் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம்பிரசன். அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதாவது எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினால்தான் தமிழர்களின் இருப்பு ஈழத்தில் தக்க வைக்கப்பட்டால்தான் தேர்தல்களில் நாங்கள் போட்டியிட முடியும். அதை நாங்கள் எப்பொழுது இழந்து விட்டோம் என்றால், அதாவது குடித்தொகையை குறைந்து பொருளாதாரத்தையும் நலிவடைந்து போய்விட்டால் இங்க சும்மா வீராப்ப வசனம் கதைக்கிறதால எதையும் சாதிக்க முடியாது. நன்றி டாக்டர் முரளி வலிபுரநாதன் அவர்களே. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.